வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரெசிபி. இது பார்த்திங்க அப்படின்னா எக்கு சேர்க்காமல் நம்ம இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாட் வாட்டர் ஆஃப் கப் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் சேர்க்க போகிறோம். ஈஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங்கும் கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஈஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். சில ஈஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. அதுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்துட்டு தான் நான் இது கூட நான் மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மேலே லேயர் மாதிரி எழும்பியிருக்கு. இப்போது ஈஸ்ட் ஒர்க் ஆகுது. இந்த டைமில் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் தயிர், குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமான அளவு. உங்களுக்கு டைட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1 இல்லைனா 2 ஸ்பூன், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நம்ம பிசையும் போதே அதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதால. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எப்போவுமே ஈஸ்ட்டு சேர்த்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இது மேலே வந்து நம்மளுக்கு காயக்கூடாது. காயாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலை சேர்த்து மாவுக்கு மேலேயும் பவுலில் சுற்றியும் நம்ம தடவி விடணும். அப்போ தான் மாவு டபுள் ஆகும்போது நம்ம செய்ய எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் நம்ம கைக்கு வரும். இப்போ இதை நல்லா நான் டைட் பண்ணி ஒரு கவர் போட்டு டைட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு மூடி போடுறதா இருந்தால் அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு போடுங்க. இது 1 மணி நேரம் போல் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலேயே நல்லா பலூன் மாதிரி எழும்பி இருந்துச்சு நம்ம டைட்டாக கவர் பண்ணதால். இப்போ இதை நான் சும்மா டூத் பிக் வச்சு இந்த காற்றெல்லாம் வெளியே அனுப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு வந்து டபுள் ஆகிருக்கு. அப்போது நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பவுல்லையும் ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறது, சுற்றி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். அதுக்கு இதை கொஞ்சம் நேரம் நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம சின்னதாக தேவையான அளவுக்கு துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மெலிசாக இல்லாமல். இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு நம்ம பேனில் போட்டு, அதாவது எண்ணெய்லாம் சேர்க்காம பேனில் போட்டு சூடு பண்ணி சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்கலாம். 2 சைடும் வந்து ப்ரௌன் கலரில், அதாவது கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் கலந்து வரணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி
சிம்மில் வச்சுட்டு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான், இல்லைனா ரொம்ப கருகிடும். இப்போது நம்மளுடைய நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். சூடாக இருக்கும் போதே நம்மளுக்கு பட்டர் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. 2 சைடுமே இந்த மாதிரி பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு, ஏன்னா நம்ம மில்க் பவுடர்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வித்தவுட் தந்தூரி வச்சு தான் செஞ்சுருக்குறோம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம தந்தூரியோட நான் எப்படி செய்கிறதுன்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு